வாங்கினேன் உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறது தர்றேன்னு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகித்த தங்களுடைய வாய் வைத்த பாத்திரம் என் வீட்டில் இருக்கிறது, அதிலே தருகிறேன் என்று கூப்பிட்டு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த பொருட்களை எல்லாம் கூட எப்படி மதித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி ஷரீஃப் எல்லாவற்றிற்கும் அருமருந்தாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முடியை கூட அந்த சஹாபா பெருமக்கள் எப்படி மதித்தாங்க. உஸ்மான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வெள்ளி டப்பா வச்சிருந்தாங்க. அந்த வெள்ளி டப்பாவுக்குள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடி இருந்துச்சு. யாருக்காவது நோய் ஏற்பட்டு வைங்களேன், தண்ணீர் எடுத்துக்கிட்டு வருவாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த வெள்ளி டப்பா எடுப்பாங்க, திறப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடியை எடுத்து அந்த தண்ணீரிலே கலந்து கொடுத்து அனுப்புவார்கள். அதன் மூலம் ஷிஃபா கிடைக்கும், சுகம் கிடைக்கும். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பாத்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடிக்கு உண்டான ஆற்றல். அதையும் கூட எப்படி மதிக்கிறாங்க, ஒரு வெள்ளி டப்பியில வைக்கிறாங்க. ஏன், அந்த முடியை கூட மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்க வேண்டும் அப்படிங்கறது தான். அதனாலதான் அவங்க சஹாபா பெருமக்கள் அந்த மதிப்பு மரியாதை இன்றைக்கு ஏன் இல்ல, இந்த வஹாபிகள்ட்ட ஏன் இல்ல? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றன்னு சொல்லிக்கிட்டு ஏன் இதையெல்லாம் அமுல்படுத்துவதில்லை? இதுதான் நமது கேள்வி. குர்ஆனை பின்பற்றல, ஹதீஸை பின்பற்றலன்னு சொன்னா நமக்கு பேச்சே கிடையாது. ஆனா குர்ஆனை பின்பற்றோம், ஹதீஸை பின்பற்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த போன்ற ஹதீதுகளை எல்லாம் இவர்கள் ஏன் பார்க்கவில்லை, ஏன் பார்த்தும் கூட அதன் பிறகு நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏன் வரவில்லை என்பதைத்தான் இங்கே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வசனம், அவர்கள் சம்பந்தப்பட்ட இறைவன் சொன்ன அந்த ஆயத்துகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள், அதையெல்லாம் விளங்கி அதன் பிரகாரம் நடக்க வேண்டியது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதெல்லாம் படிச்சு புரிய மாட்டேங்குது, வீம்பு பண்றது. சில பேர் படிக்கிறாங்க, படிக்காதவங்களும் இருக்கிறாங்க தான். சில பேர் படிச்சாலும் அது வீம்பு பண்றது. அப்படி வீம்பு பண்ணக்கூடாது. சில வீம்பு பண்றதுக்குண்டே இருப்பாங்க. ஒரு ஆள் ஹோட்டலுக்கு போனாரு, சர்வரை கூப்பிட்டாரு, வந்துட்டாரு சர்வர். இவர் கேட்கிறாரு, மூளை இருக்கா அப்படிங்கிறாரு. சாப்பிடறதுக்கு மூளை கேட்கிறாரு, அது நாசூக்கா கேட்கலாம், மெதுவா கேட்கலாம். இவர் திறமை வெளிப்படுத்துறாராம், மூளை இருக்கா அப்படின்றாரு. இதே வெளியில கேட்டிருந்தா நடக்கிறதே வேற. ஆனா ஹோட்டலு அவருக்கு சர்வ கோபப்பட்டாரு. வைங்க, இந்த சொல்லாரு, என்னப்பா நான் சாப்பிடறது மூளை இருக்கான்னு கேட்டேன், ஏன் கோபப்படுற அப்படின்னு இருந்தாலும் தத்துவம் பேசுவாரு. அதனால சர்வரு இந்த வந்தாளுடைய கேள்விக்கு தகுந்தவாறு பதிலை சொல்லி அவர் வழிமுறையிலே மடைக்கணும் முடிவு பண்ணி விட்டாரு. அழகா பதில் சொன்னார் சர்வரு. என்ன தெரியுமா சொன்னாரு, ஐயா உங்களுக்கு முன்னால ஒரு ஆள் வந்தாரு, அவருக்கு மூளை இருந்துச்சு, உங்களுக்கு மூளை இல்லை அப்படின்ட்டார். இவர் அவரை மடக்க நினைச்சாரு, அவர் இவரை மடக்க விட்டாரு. இவர் சில பேர் அப்படி வீம்பு பண்றன்னு நினைக்கிறது. அப்படி வீம்பு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் அப்படி நினைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இறைவன் மதிக்க சொல்றானோ அப்படி மதிக்கணும். எந்த அளவுக்கு இறைவன் மதிக்க சொல்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், லா தஜஅலு துஆஅர் ரசூல் கதுஆஇ பாதிக்கும் பாதா. உங்கள சில பேரை கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடாதீங்க அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். நம்மளே எப்படி கூப்பிடுவோம், பேர் சொல்லி கூப்பிடுவோம். அப்துல் கர்பா இங்க வாங்க, கமால் பாச்சா அங்க வாங்க அப்படிமோ. அப்படி பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை. அதே போல உறவு முறை சொல்லி அழைப்போம். வாப்பா வாப்பான்னு கூப்பிடுவோம், உம்மா உம்மான்னு சொல்லுவோம், அண்ணனை அண்ணன்னு கூப்பிடுவோம், தம்பியை தம்பின்னு கூப்பிடுவோம். இப்படி உறவு முறை சொல்லியும் அழைக்க கூடாது. அதனாலதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார் தானே. அப்ப அவங்க எப்படி கூப்பிட்டுருக்கலாம், வாப்பாண்டு கூப்பிட்டுருக்கலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாப்பாண்டு கூப்பிட்டதில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யா ரசூலல்லாஹ் என்று தான் கூப்பிடுவாங்க. ஏன், அல்லாஹ் சொன்னது உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி அல்லாஹ் ரசூலை கூப்பிடக்கூடாது என்று. அதே போல பாருங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தையார். ஏன் அன்பு மகனேன்னு கூப்பிட்டு இருக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அப்படி கூப்பிடுறது இல்ல, யா ரசூலல்லாஹ்னு தான் கூப்பிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ்னு கூப்பிட்டாங்க. இன்னொரு பாருங்க, பேர் சொல்லி கூப்பிட கூட அல்லாஹ் நமக்கு சட்டம் போட்டான். அல்லாஹ் தஆலா அதே வழிமுறையை அவனும் கையாளுகிறான் குர்ஆனிலே. ஒரு இடத்திலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் கூப்பிடுகின்ற போது யா முஹம்மத் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. வேணா தேடி பாருங்க, 6666 வசனம் தேடி பாருங்க, ஒரு இடத்தையும் கூப்பிட்டே இல்லை. இறைவன் ஒரு செய்தியாக சொல்லும் பொழுது சொல்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதரா இருக்கிறார்கள், அப்படி செய்தியா வருகிறது. ஆனா முஹம்மது அவர்களேன்னு கூப்பிடல. மத்த நபியை கூப்பிடும் பொழுது பேர் சொல்றான், யா நூஹு, நூஹ் அவர்களே அப்படிங்கிறான். யா மூசா, மூசா
அல்லாஹ் அவர்களே அப்படிங்கிறான், யா இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்களேன்னு கூப்பிடுறான். ஆனா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும் யா முஹம்மதுன்னு கூப்பிடல, யா அய்யுஹன் நபி நபி அவர்களே, யா அய்யுஹர் ரசூல் ரசூல் அவர்களே, யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸிர் துப்பட்டி போர்த்தியவர்களே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து கூப்பிடுறான். பேர் சொல்லி அவன் நினைச்சா அழைச்சிருக்கலாம், அழைக்கல. நமக்கு இறைவன் பாடம் சொல்லி தர்றான். என் ஹபீபை நான் எப்படி மதிக்கிறேன் பாத்தீங்களா? அப்படியானால் நீங்கள் எப்படி மதிக்க வேண்டும் அப்படிங்கிற பாடத்தை இறைவன் நமக்கு சொல்லித் தர்றான். எந்த ஒரு நபிக்கும் வழங்காத பல சிறப்புகளை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இறைவன் கொடுத்தானாங்க. மிஅராஜ் அப்படிங்கிறது எந்த ஒரு நபிக்கா கிடைச்சிச்சா? இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இறைவனை பார்க்கிறது அப்படிங்கிற வாய்ப்பு எந்த நபிக்கா கிடைச்சிச்சா? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தானங்க கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லைங்க, நபிகள் எந்த ஒரு நபியினுடைய குடும்பத்தினராவது நான் அவர்களை புனிதர்களாக ஆக்கி இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறானா? இல்ல. ஆனா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரை மட்டும் நான் அவர்களை புனிதர்களாக அமைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்றான். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜிஸ் அஹ்லல் பைத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களே, இறைவன் உங்களுடைய மாசுகளை அகற்றி வயுத்தஹிரக்கும் தத்ஹீரா உங்களை புனிதப்படுத்த தூய்மைப்படுத்த விரும்புகிறான். அப்ப எந்த ஒரு நபிக்கும் அவருடைய குடும்பத்தினரை நான் புனிதமாக்கி இருக்கிறேன்னு சொல்லல. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதனால தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் ரெண்டை விட்டு செல்கிறேன், அந்த ரெண்டையும் பட்டு பிடிச்சுக்கிறங்க, ஒரு கால் வழி தவற மாட்டீங்க. ஒன்று கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று ஐத்தரத்தி என்னுடைய குடும்பத்தினர்கள் என்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ வஹாபிகள் எந்த மேடையிலா சொல்றாங்களா? குர்ஆனை எடுத்துக்கிறங்க, ஹதீஸ் எடுத்துக்கிறங்க, அந்த ஹதீஸ தானே சொல்றாங்க. அந்த ஹதீஸ் நம்ம ஏற்றுக்கொள்றோம், இதையும் ஏற்றுக்கொள்றோம், அதையும் ஏற்றுக்கொள்றோம். ஆனா இந்த வஹாபில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே குர்ஆன் ஹதீஸ்ங்கிற ஹதீஸ், அது பலவீனமான ஹதீஸ்ல, லைஃபான ஹதீஸ்ல, அது ஊருபுல்லா சொல்றாங்க. ஆனா குர்ஆனை விட்டு போறேன், என் குடும்பத்தை விட்டு போறேன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அது நல்ல பலமுள்ள ஹதீஸ் அல்லவா, சஹீஹான ஹதீஸ் அல்லவா, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லவா? இதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த வஹாபிகள் மார்க்கத்தையும் மறைக்கிறாங்க. சுன்ன ஜமாத்துக்காரங்க சொல்றது, சுன்ன ஜமாத் அலிம்சாக்கள்லாம் மார்க்கத்தை மறைக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், மார்க்கத்தை மறைப்பது யார்? வஹாபிகள் தான் மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அடுத்த கூட்டத்தில் நீங்க சொல்லணும். ஸல்லல்லாஹு இப்படி சொல்லி இருக்கிறாங்க, நான் குர்ஆனை விட்டு போறேன், என் குடும்பத்தை விட்டு போறேன், அவங்களை பட்டு பிடித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரை பட்டு பிடித்தவர்கள் சுன்ன ஜமாத்தினர்கள். பாருங்க, கௌஸ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவங்க, அஜ்மீர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவங்க, நாகூர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. இப்படியே நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் தான் இந்த இஸ்லாத்திற்காக மார்க்கத்தை பாடுபட்டு, அதனால தான் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு ஆளா பேர் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்கள போவீங்க, அவங்கள கைப்பிடிங்கன்னு பொதுவா சொல்ல ஏன் குடும்பம் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு வரலாற்றை எடுத்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரை இறைவன் தூய்மையாக்கி இருக்கிறான். இது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு அம்சமாகும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தொழுகை நேரம் வருது, எங்க வேணுமானும் தொழுதுறோமாங்க. இது நமக்கு கிடைத்த பெருமை அல்லவா? இதுக்கு முன்னாடி சமுதாயம் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும், தொழுகிற நேரம் வந்து அங்கதான் போகணும், அங்கதான் தொழுவணும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஜுஇலத் லி அல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா மண்ணுலகம் முழுவதும் தொழும் இடமாக, சுத்தம் செய்யும் பொருளாக எனக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நமக்கு ஒன்று செய்ய தண்ணி இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, மணலை கொண்டு தயமம் செஞ்சுட்டு தொழுதுடலாம்ல. தண்ணி இருக்குதுதான், ஆனா உடல்நிலை சரியில்லை, தண்ணீரை யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை, அளவுக்கு நோய் இருக்குது, நம்ம தண்ணி இருந்தாலும் கூட மணல்ல தயமம் செஞ்சு தொழுதுடலாம்ல. இதுக்கு முன்னாடி எந்த சமுதாயத்துக்கா இருந்துச்சா? இல்லையங்க. இப்ப இந்த சமுதாயம் அல்லாஹு தாலாவால் புகழப்படுது. குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயம். அல்லாஹ்